ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதோடைய லொகேஷனை வந்து அக்யூரேட்டா ஃபைண்ட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா பெரிய டாஸ்க். மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நியூ 6M 7M தான் யூஸ் பண்ணிருப்போம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிலேவா இருக்கும், லொகேஷனை கெட் பண்றதும் அக்யூரசி கம்மியா இருக்கும். அதை சால்வ் பண்றதுக்காக தான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் போர்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். EC200U 4G LTE மோடம். இந்த பிரேக் அவுட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவிக்டெலோடைய EC200U CN மோடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் போத் GPS அண்ட் GSM கேப்பபிலிட்டி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மெயின் அட்வான்டேஜ் இருக்கு மற்ற போர்டோட கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4G கனெக்டிவிட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4G சிம் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஃபீச்சர் இருக்கு, விச் மீன்ஸ் GNSS சொல்லுவோம் இல்லையா. ஸோ GNSS சப்போர்ட் பண்ணக்கூடிய சேட்டலைட்ல இது ரிஜிஸ்டர் ஆயிட்டு லொகேஷனை ரொம்ப அக்யூரேட்டா நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ காம்பாக்டாவும் இருக்கும் ரொம்ப. ஸோ இந்த பிரேக் அவுட் போர்டை வந்து எப்படி டெஸ்ட் பண்றது, மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணி AT கமெண்ட்ஸ்லாம் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பிரேக் அவுட் போர்டை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாடியூலை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் அடாஸ் ஃபீச்சர்ஸ்ல வந்து யூஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ப்ராஜெக்ட்னு பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா சேனல் பயோல இருக்கும், செக் பண்ணி பாருங்க.